கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, நான் உன்னை மறப்பதியலாய். இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டீங்க, எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார் மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவது எல்லாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:21 நீங்கள் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே, யாக்கோப்பே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது எல்லாய். எல்லாரும் மறந்துட்டாங்கள்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம் இருந்துச்சுன்னா இந்த உலகம் உங்களை மறக்காது. அதே பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா உலகம் மறந்துடும். பணம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் மறவாத இருக்கிற ஒரே ஒருவர், அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு நாளும் ஒருபோதும் மறக்க மாட்டா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம்ல, ஆண்டவரே நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன். இந்த சொல்கிற வார்த்தையே பெரிய தப்பு, பெரிய தப்பு. சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனம் என்று அர்த்தம். ஏசாயா 49:14 நீங்கள் வாசித்து பாருங்க, 15 வாசித்து பாருங்க. சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அதற்கு பதில் ஏசாயா 49:15 ஒரு பதில் கொடுக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் ஒரு கூட்டத்தில் ஸ்திரீகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மறப்பீங்களா? ஒரு பெரிய சத்தமே கேட்டுச்சு, இல்லை மறக்க மாட்டோம். போய் மறந்தாலும், கூட்டத்திலையோ சில சிச்சுவேஷன்லையோ மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது மே மாதம், சரியான முகூர்த்தம். பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. தூத்துக்குள்ளே இடமே கிடைக்காம என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இடம் போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு வாசல்கிட்ட முதல்ல உள்ள சீட்டு. புதுக்கோட்டை எங்கள் கிராமம் வந்துச்சு. அப்போ பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் டிரைவரை பார்த்து சொன்னாங்க, டிரைவர் பஸ்ஸுக்குள்ளே பயங்கர கூட்டமாக இருக்குது, நிப்பாட்டாமல் போயிடுன்னு சொல்லி. ஆனால் வேணுக்குன்னே டிரைவர் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே ஒரு 20-25 பேர் பஸ்ஸில் ஏறுறாங்க. எப்படி ஏற முடியும்? அழகான ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி, ஒரு அழகான குழந்தை ஏறுறாங்க. நான் நினச்சேன் அந்த பிள்ளை என்ன ஆக போதோ. அதுக்குள்ளே அழுதுச்சு. அந்த பிள்ளையுடைய தாயார் என்னை பார்த்து, தம்பி கொஞ்சம் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. சந்தோஷமாக நான் பிள்ளையை வாங்கிட்டேன். பிள்ளைனா எனக்கு சின்ன பிள்ளைனா ரொம்ப ஆசை. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அழுகை நிப்பாட்டிட்டு நல்லா ஜாலியாக மடியில் உட்காந்து விளையாண்டுச்சு. காற்று நல்லா வந்துச்சு. தூங்கிட்டு திருநெல்வேலி வந்துட்டு, திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லாம் புது பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, ஜங்ஷன் தான். அந்த ஜங்ஷன் வந்துச்சு. அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா வருவாங்கன்னு பார்த்தா காங்கலை. முன்னாடி பார்க்குறேன் இல்லை, பின்னாடி பார்க்குறேன் இல்லை, சைடில் பார்க்குறேன் இல்லை. பிள்ளைய ரொம்ப வேதனையோடு, யார் பிள்ளையோன்னு சொல்லி கவலையோடு அந்த மதிய உச்சி வெயிலில் 1 மணிக்கு இறங்கி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறக்கும் பயம், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. 5 நிமிஷத்தில் ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோலேருந்து அந்த தாய் தகப்பன் வந்தாங்க. வந்துட்டு பிள்ளைய தாங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பஸ்ஸில் பிள்ளைய கொடுத்தீங்க, ஆட்டோவில் வந்து கேட்குங்களேன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஐயா திருநெல்வேலிக்கு முந்தின சமாதானபுரம் அதில் தான் நாங்கள் இறங்கணும். கூட்டம் நிறைய இருந்தனால வேகமாக இறங்கிட்டோம். வீட்டுக்கு போச்சல யோசித்துக்கிட்டே இருந்தோம், ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி. என் கணவர் சொன்னாங்க, ஏடி பிள்ளையங்க? ஐயோ பிள்ளைய மறந்துட்டேனே. ஓடி வந்தோம் பிரதர். தம்பி, ஒருவேளை தாய் தன் பாலகனை மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டான். இன்றைக்கி மற்றவங்க உங்களை மறந்துட்டாங்களோ, ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலையும் மறக்காமல்
ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்காமல் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களை மறவாமல் நினைத்தருளி ஆசீர்வதித்தருளு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நான் உன்னை மறப்பதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.